வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா அவியல், நெல்லை ஸ்பெஷல் அவியல் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், மாங்காய், சேனக்கிழங்கு, சிறுகிழங்கு, பச்சை பட்டாணி, புடலங்காய். இந்த எல்லா காயும் நல்லா கழுவி கட் பண்ணிவிட்டு ஒன்று போல் கட் பண்ணணும். எப்படி எந்த சைஸில் ஒரு காய் கட் பண்ணுறோமோ அதே லென்த்தில் கட் பண்ணிவிட்டு, ஏன்னா கட் பண்ணுறதுல தான் நம்மளோட சமையல் இருக்குது, டேஸ்ட்டும் இருக்குது. கட் பண்ணிவிட்டு அது எப்படி பண்ணணுங்கிறது நான் ஒன்று ஒன்று நம்ம அவியலுக்கு தேவையான காயெல்லாம் ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை ஸ்டவ்வில் ஏற்றிருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் தான் முழுக்க தேங்காய். 2 வரமிளகா, பூண்டு ஒரு 2 பல்லு, இஞ்சி கொஞ்சோண்டு, கருவேப்பிலை, இப்போ எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, சிறுகிழங்கு 3 கிழங்கு, இதில் கத்திரிக்காய், வாழைக்காய் இருக்குது, மாங்காய் இருக்குது. கொஞ்சம் காய் வேகட்டும். காய் ஒரு அரை வேக்காடு வெந்த உடனே கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய் 3 போடணும். இப்போ நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 9 பச்சை மிளகா வச்சுருக்கிறோம். தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து திருவிக்கிறேன், வேணுங்கிறத போட்டுக்கேன். இப்போ கொஞ்சோண்டு பச்சை மிளகாயை தனியாக அரைச்சா கருத்து போயிடும், அதுக்காக கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு அரைச்சி தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு போட்டு வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் அடுத்து நான் என்ன சேர்க்குறேங்கிறத காமிக்கிறேன். இப்போ முதல்ல போட்ட காயெல்லாம் நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துருக்கு. இப்போ கத்திரிக்காயும் வாழைக்காயும் போடுறோம். அது கூட மாங்காவும் போடுறோம்.
இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வெந்தவுடனே தாளித்து இறக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ காயெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்குறேன். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே 2 ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். வந்தவுடனே இந்த தாளிப்பை எடுத்து அவியலில் ஊற்றிட்டு தேங்காய் பூ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பூ, மல்லித்தலை போட்டு இறக்கி கடைசியில் 2 உப்பு போட்டு இறக்கிற வேண்டியதான். இதையெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது அவ்வளோத்தையும் தாளிப்பு, தேங்காய் பூ, மல்லித்தலை, 2 உப்பு எல்லாத்தையும் போட்டு இறக்கி ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த கலருக்கு வந்தவுடனே பொரிச்சு போட்டுட்டேங்க. 2 உப்பு சேர்த்துட்டேன். தேங்காய் பூ, கடைசியாக மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் அப்படியே பச்சை தேங்காய் எண்ணெய் அப்படியே ஊற்றி முடிஞ்சது. அவியல், நெல்லை ஸ்பெஷல் அவியல். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்து பரிமாறலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இன்றைக்கி ரெசிபி ரைஸ், அவியல், ரசம். நன்றி.